திமுக ஆட்சியில் ஊழல் அதிகரித்திருப்பதாகவும் 1000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை பாதி பேருக்கு கூட தரவில்லை என்றும் பெரம்பலூர் மக்களவைத் தொகுதி ஐஜிகே வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் அக்கட்சியின் நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் மீண்டும் போட்டியிடுகிறார். என்டிஏ கூட்டணியில் தாமரை சின்னத்தில் போட்டியிடும் டாக்டர் பாரிவேந்தர் 3வது நாளாக பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். கரூர் மாவட்டம் தோகைமலை ஒன்றியம் ஆர்டி மலை பகுதியில் தாமரை சின்னத்திற்கு ஆதரவாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்களிடையே பேசிய அவர் 5 ஆண்டுகளில் தொகுதிக்கு செய்த எண்ணற்ற திட்டங்களை புத்தகமாக வெளியிட்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். பெரம்பலூருக்கு ரயில்வே திட்டம் உறுதியாக நிறைவேற்றப்படும் என தெரிவித்த அவர் வேட்டை நாயக்கர்களின் கோரிக்கையை நிறைவேற்றியதாகவும் கூறினார். 1200 மாணவர்களுக்கு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி மூலம் பட்டதாரிகளாக வழங்கிய திட்டம் மீண்டும் தொடரும் என்றும் பெரம்பலூர் தொகுதியில் 1500 குடும்பங்களுக்கு இலவச மருத்துவம் வழங்கப்படும் எனவும் உறுதியளித்தார். திமுக ஆட்சியில் ஊழல் அதிகரித்திருப்பதாகவும் 1000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை பாதி பேருக்கு கூட கிடைக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். திமுகவினர் ஊழல் பணத்தை கொண்டு அரசியலுக்கு வருவதும் அதனை தேர்தல் நேரத்தில் ஓட்டுக்கு பணமாக கொடுப்பதும் வாடிக்கை என டாக்டர் பாரிவேந்தர் சாடினார். நான் ஏற்கனவே இந்த தொகுதியில் 2 முறை போட்டியிட்டு இருக்கிறேன். பெரிய வாக்குகளை பெற்று கடந்த முறை என்னை பாராளுமன்றத்திற்கு அனுப்பினீர்கள். இந்த 2024 தேர்தலில் போட்டியிடுகிறேன். தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறேன். இந்த நேரத்தில் உங்களுக்கு மேலும் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறேன். முதல்ல என்ன வாக்குறுதி கொடுத்தேன்? 1200 மாணவர்களை படிக்க வைப்பது. இப்ப இந்த முறை மேலும் ஒரு வாக்குறுதி என்னவென்றால் 1500 ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அந்த 1500 ஏழை குடும்பங்களுக்கு இலவசமாக உயர் மருத்துவம், அது என்ன ஹார்ட் ஆபரேஷனா இருந்தாலும் சரி, நெஞ்சு அடைப்பு ஆபரேஷனா இருந்தாலும் சரி, அல்லது வேற எலும்பு மூட்டு ஆபரேஷனா இருந்தாலும் சரி, எந்த உடல் உபாதையாக இருந்தாலும் 10 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்திற்கு செலவு செய்கிற அளவுக்கு இந்த திட்டத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். இதனைத் தொடர்ந்து காவல்காரன்பட்டி கிராமத்திற்கு வருகை தந்த டாக்டர் பாரிவேந்தருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கடைவீதி உள்ளிட்ட பகுதிகளில் நடந்து சென்று நோட்டீஸ் வழங்கி தாமரை சின்னத்திற்கு அவர் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய பாரிவேந்தர் நன்கு சிந்தித்து நல்லவர்களுக்கும் நியாயமானவர்களுக்கும் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். திமுக ஒரு நாடக கம்பெனி என விமர்சித்த பாரிவேந்தர் திமுகவினர் மக்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் என சாடினார். இப்பகுதி மக்களின் கோரிக்கையான மின் மோட்டார் பொருத்தும் பணி உறுதியாக செய்து தரப்படும் என டாக்டர் பாரிவேந்தர் வாக்குறுதி அளித்தார். இது நாடக கம்பெனி. சினிமாவில் தானே வந்தாங்க, அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. நாடக கம்பெனி மக்களை பற்றி கவலைப்படுவதில்லை. உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு வரிப்பணம் ஏழைகளாகி எண்ணற்ற ஏழைகள் தமிழ்நாட்டிலும் சரி, இங்க எங்க தமிழ்நாட்டில் தெரு கூட்டுறவங்க, கக்கூஸ் கழுவுறவங்க, விவசாய வேலைக்கு போறவங்க, அது மாதிரி அறுவடைக்கு செல்றவங்க, அதே மாதிரி 10 பாத்திரங்கள், அவங்கெல்லாம் கூட நீங்க வரி கட்டுறீங்க. என்ன வரி? மறைமுக வரி கட்டுகிறீர்கள். குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தோகைமலை ஒன்றியம் கல்லடை பகுதிகளில் பெரம்பலூர் மக்களவை தொகுதி வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்களிடையே பேசிய அவர் 3வது முறையாக மோடி பிரதமராகி ஆட்சி அமைப்பது உறுதி என தெரிவித்தார். ஊழல் பணத்தை வாங்காமல் நன்கு சிந்தித்து நல்லவர்களுக்கு வாக்களிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். 1200 மாணவர்களுக்கு இலவச உயர்கல்வி மீண்டும் தொடரும் என தெரிவித்த டாக்டர் பாரிவேந்தர் 1500 குடும்பங்களுக்கு இலவச சிகிச்சை வழங்கப்படும் என உறுதியளித்தார். நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தேன். எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்களோ தெரியல. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 50 பேர் மாணவர்களை தேர்ந்தெடுத்து ஆண்டிற்கு 300 பேருக்கு உலகத்தரம் வாய்ந்த எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் மேல் படிப்பு படிக்க ஏற்பாடு செய்யப்படும் என்று சொன்னேன். இப்ப 4 வருஷத்துக்கு 1200 பேர் அது மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். 1200 பேர் என்பது 1200 குடும்பங்களில் விளக்கேற்றி வைப்பது போல அதை முடித்து கொடுத்திருக்கிறேன். 1200 பேருக்கு மேல் படிப்பு படிக்க என்ன படிச்சாங்க? இன்ஜினியரிங் படிச்சாங்க, சட்டம் படிச்சாங்க, MBA படிச்சாங்க, அதே மாதிரி விவசாய கல்லூரி பட்டப்படிப்பு படிச்சாங்க. அதற்கான தொகை எவ்வளவு தெரியுமா?
118 கோடி